ஹலோ கைஸ், வெல்கம் டு துபாய் பேச்சுலர்ஸ் கிச்சன். நீங்கள் நம்ம என்ன பார்க்க வரோம்னா சிக்கன் தம் பிரியாணி தானே. அதுக்கு ஒரு சட்டி எடுத்து வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி ஏலக்காய்ப்பட்ட கிராம்பு அப்புறம் பிரியாணியில் அன்னாசிப்பு அதை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதில் போட்டு நல்லா கிண்டிக்கிறேங்க. கிண்டி கொஞ்சம் கலர் மாறட்டும், கலர் மாற வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல்லு மாறுற வர நல்லா கிண்டிக்கிறேங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த வெங்காயம் மசாலா எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாத்தூளோட பச்சை வாசம் மாறட்டும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா நான் முழுசாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா அதை நீங்கள் பொடிசாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த புதினா மல்லி எல்லாம் கொஞ்சம் வதங்கினோன்னே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து அதையும் நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு கிண்டி விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வந்தோன்னே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு அதை போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 100 ml தயிர் அதையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. தயிர் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க. கிண்டி விட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் எடுத்து அதையும் புழிஞ்சு விட்டுக்கிறேங்க. புழிஞ்சு விட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகணுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கறி, அதை உள்ளக்க போட்டுக்கலாம். கறியை போட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. கறி மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அது கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் லைட்டாக கரட்டி விட்டுக்கிறேங்க, அடி பிடிக்காமல் இருக்க. அதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணிங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஊற்றி கொஞ்சம் அதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வடித்து இதில் போட்டுக்கிடலாம். போட்டு அந்த அரிசி மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். கிண்டி விட்டு அதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா ஒரு மூடி எடுத்து அதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து தொடர்ந்து அதை அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுக்கிறேங்க. ரொம்ப கிண்டிடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். இந்த டயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கிறலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போது ஒரு மூடி எடுத்து மூடி நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கு தோசைக்கல் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சு அதுக்கு மேலே இந்த சட்டி எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் ஏதாவது எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுட சுட பிரியாணி தயார். இப்போது இது அப்படியே மெதுவாக உடச்சி அதை ஒரு தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கிடலாம். Thank you for watching guys.